சென்னையில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதில் பெண்ணின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் கொலை செய்யப்பட்ட 3 பேரில் பெண்ணின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. 3வது நாளாக நடைபெற்ற தேடுதல் வேட்டையின் போது பெருங்குடி குப்பை கிடங்கில் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் கொலை செய்யப்பட்ட 3 பேரில் பெண்ணின் உடலை காவல்துறை மீட்டிருக்கிறது. 3 நாட்களாக தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்த நிலையில் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருந்து பெண்ணின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்பட்ட பீகாரைச் சேர்ந்த கௌரவ்குமாரின் மனைவியின் உடலை காவல்துறை தற்போது மீட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் அன்பரசன், கூடுதல் விவரம் என்ன? அடையார் ட்ரிபிள் மர்டர் விவகாரத்தில் 3வது நாளாக இன்று போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணின் உடலானது தற்போது பெருங்குடி குப்பை கிடங்கில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 தினங்களுக்கு முன்பாக கடந்த ஜனவரி 26ஆம் தேதி சென்னை அடையாறு இந்திரா நகர் முதல் காலனியில் ஒரு சாக்கு மூட்டையில் ரத்தம் வருவதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று அங்கு விசாரணை செய்ததில் ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 7 நபர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அதில் 3 நபர்கள் அந்த கொலையை செய்ததும் அந்த குடும்பத்தையே அவர்கள் கொலை செய்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கௌரவ்குமார், அவரது மனைவி முனிதா குமாரி மற்றும் 2 வயது ஆண் குழந்தை பிரமாணி குமார் ஆகிய 3வரையும் கொலை செய்து சாக்கு மூட்டைகளில் கட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் வீசிவிட்டதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் கௌரவ்குமாரின் உடல் முதல் நாள் மீட்கப்பட்டது. அதே போன்று 2வது நாளாக அந்த குழந்தையின் உடல் 2 வயது ஆண் குழந்தை பிரமாணி குமார் என்பவரது உடலானது மத்திய கைலாஷ் அருகே இருக்கக்கூடிய கனால் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த கொலை செய்யப்பட்டு பெருங்குடியில் வீசப்பட்ட அந்த 3வது நபரான இளம்பெண் முனிதா குமாரின் என்பவர் உடலை கடந்த 3 நாட்களாக போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கொலை செய்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சத்யேந்தர் என்கிற சந்தோஷ்குமார், லலித் யாதவ், விகாஸ் குமார் ஆகிய 3 நபர்களை போலீசார் கைது செய்து அவர்களை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று இரவு சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே 3வது நாளாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது பெருங்குடி குப்பை கிடங்கில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் அதே போன்று காவலர்கள் இணைந்து இந்த தேடுதல் பணியை மேற்கொண்ட நிலையில் தற்போது இந்த உடலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக தலைமறைவாக உள்ள மற்ற நபர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். அன்பரசன், தற்போது விசாரணை எந்த நிலையில இருக்கு? என்னென்ன விஷயங்கள் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து காவல்துறையால் பெறப்பட்டிருக்கு? நிச்சயமாக விக்னேஷ், அதாவது 25ஆம் தேதி இரவு கொலை செய்யப்பட்டு 26ஆம் தேதி காலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் தூக்கி வீசப்பட்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 26ஆம் தேதி காலையில் கண்டெடுக்கப்பட்ட கௌரவ்குமாரின் என்பவரின் உடலை வைத்துதான் இந்த விசாரணை தொடங்கப்பட்டது. இதில் இவர்கள் அனைவருமே இந்த குடும்பத்தைச் சேர்ந்த 3வருமே பீகாரில் இருந்து சில தினங்களுக்கு முன்பாக சென்னையில் வேலை தேடி அவர்கள் நண்பர்களை தேடி வந்ததாகவும் அதன் அடிப்படையில் வேலை வாங்கி தருவதாக சென்னை தரமணியில் அமைந்திருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ளே அழைத்துச் சென்று அங்கு காவலாளி வேலை வாங்கி கொடுப்பதாக கூறி அவர்களை உள்ளே வைத்து அந்த இரவே 3வரையும் கொலை செய்திருப்பதும் போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 3 நபர்களும் இணைந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததும் போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு தடையாக இருந்த அவரது கணவர் கௌரவ்குமார் என்பவரை கட்டையால் அடித்து கொலை செய்ததும் அதே போன்று அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததும் இதற்கு இடையூறாக இருந்த அந்த குழந்தையை கொலை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் சத்யேந்தர் என்கிற சந்தோஷ்குமார், லலித் யாதவ், விகாஸ் குமார் ஆகிய 3 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 தலைமறைவாக உள்ளதாகவும் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் அது தொடர்ச்சியான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.